வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார். 6ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடம்புல வந்து கொஞ்சம் அசதியாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கால் கையெல்லாம் வலிக்குது, வயிறு வலிக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது, குழந்தைகளால் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வரும். ஸோ அது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான பணம் கொஞ்சம் விரயமாகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன். 4ஆம் அதிபதி சூரியன் 12ல் இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது கொஞ்சம் நிலபுலன்கள், வண்டி வாங்கலாம், கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும், நிறைய போட்டிகள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் மெடிடேஷன், தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களது 8ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். யாராவது ஏடாகூடமாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கும் பெரிய லாபங்கள், தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள். மற்றபடி வந்து மேல் நாட்டில் போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும், இல்லை மேற்கல்வி, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 12ல் வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் வீடு செலவுகள், வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் மன வருத்தங்கள், அதனால் தூங்காமல் இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக கேர் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. விநாயகர் வந்து வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்போது வீடு, வண்டி, வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள், செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ரிஷப லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்திகள். சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு சுப நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து 10ல் இருக்கும்போது பிரம்மாண்டமான ஒரு விஷயங்களை பற்றி நினைப்பீங்க, பெரிய ஒரு தொழில், பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபுக்தி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும். பேசும்போது கவனமாக பேசணும். மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி. சனி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வெளிநாட்டில் உங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கார். ஸோ 12ல் இருந்து அவர் 2, 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கொஞ்சம் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறமான விஷயங்கள், குடும்பத்துக்கான செலவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுக்தி. கேது வந்து வீடு பராமரிப்பு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் செலவுகள், சின்னதாக வீட்டுக்காக கடன் வாங்குறது, தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கேட்ட இடத்துல வந்து கடன் கிடைக்கிறது, ஏதாச்சும் வேலை அப்ளை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து ஒரு 10 நிமிடங்கள் டெய்லி வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். என்ன தெய்வமாக வேணால் இருக்கலாம். ஸோ அதை பிரார்த்தனை பண்ணதை வழக்கமாக்கும் போது கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக்
ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிரக மாளிகா யோகம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம் வருதுன்னா ஆஹா ஓஹோ நான் வந்து அவன் வந்து அப்படியே கொடி கட்டி பறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கிரக மாளிகா யோகன்றது வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து லைனாக கிரகங்கள் இருக்கும். அப்படியே வந்து அப்படியே என்ன சொல்கிறது, பூ தொடுத்த மாதிரி இருக்கும் அந்த கிரகங்கள்லாம் லைனாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க, அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு மெயினான விஷயம். இப்போ வந்து ஒருத்தன் ஒன்றும் இல்லை, சில பேர்லாம் கீழே விழுவான், அவனை தூக்கி கொடுத்து கூட ஆள் இருக்காது, அவன் அம்போடு பேடு கிடப்பான். ஸோ ஆனால் சில பேருக்கு பாருங்கள், அப்படியே ஒருத்தவங்க தூக்கிட்டு போவான், ஒருத்தன் டிஃபன் வாங்கி கொடுப்பான், ஒருத்தன் சோடா வாங்கி கொடுப்பான். ஸோ இதுதான் கிரக மாளிகா யோகன்றது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கிரக மாளிகையுடைய ஒரு ஜாதகம் ஒன்று இருக்குது. அவர் வந்து எப்படின்னா வேலைக்கு போவார், வேலைக்கு போயிட்டு அப்படி வருவார், ஈவினிங் 6 மணிக்கு முடித்த உடனே அப்படி 6:15 வந்து டாஸ்மாக் போயிடுவார். ஸோ நேராக டாஸ்மாக் போயிட்டாருன்னா சாப்பிடுவார், சாப்பிட்டு நேராக வருவார், கீழே வந்து வீட்டில் வந்து படுத்துருவார், சாப்பிட்டு படுத்துருவார், அவ்வளோதான். இதுதான் அவரோட ரொட்டீன் லைஃபு. அவர் திருமணமாகவில்லை, டோட்டலாகவே அவர் லைஃப் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் சரி, அந்த அளவு ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பான். அந்த வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் 1 லட்சம் 2 லட்சம் கடன் கொடுப்பான். கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லி இவனுக்கு கொடுப்பான். இவன் ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துல எல்லாம் காலி பண்ணிட்டு மாப்பிள்ளை அது காசு இல்லைன்னுவான். ஆனால் அவனை யாரும் சட்டை பிடிச்சி கேட்டதோ அடித்ததோ கிடையவே கிடையாது. அவனை வந்து அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே சரி போட்டு போய் தொலைன்னு விட்டுருவாங்க. இதுதான் கிரக மாளிகை யோகம். அவனை யாரும் கேட்க மாட்டாங்க, அவனை யாரும் காசு கேட்டால் திருப்பி கொடுக்க போகிறதில்ல அவனும். ஸோ ஒரு பிரச்சனை இருந்தால் பின்னாடி வந்து ஒரு தாங்கி பிடிக்கிற ஒரு கைகள் அவனுக்கு வந்து எப்போதுமே இருக்கும். இதுதான் கிரக மாளிகை யோகம். ஏன்னா ஏதாவது ஒரு பிளானட் வந்து அவனுக்கு சப்போர்ட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த கிரக மாளிகையோட யோகம். இதனால் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், பெரிய எல்லாம் கிடையாது. அவனுக்கு எப்போதுமே மக்களுடைய சப்போர்ட் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பணம் கட்டி பார்த்துருவான். அங்கேருந்து சித்தப்பா பையன் வருவான், ஒரு பெரியமா பையன் வருவான், என்னடா உடம்பு சரியில்லைடா, நேராக போய் நல்ல ஹாஸ்பிட்டல், நல்லா பாருங்க, ஒரு 25,000 செலவு பண்ணி இவனை வைத்தியம் பார்த்து கொண்டாந்து போட்டுருவாங்க. இது கிரக மாளிகை. இவன் சொந்த காசில் இதுவரை இருந்த சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இவன்கிட்ட யார் காசு கொடுத்தாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியும். நானே ஒரு காசு கொடுத்து கேட்குறதே கிடையாது தான், பார்த்துக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு யோகம் தான் கிரக மாளிகை யோகம். அதனால் வந்து இதை நினச்சிக்கிட்டு எனக்கு கிரக மாளிகை யோகம் இருக்குது கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னா ரொம்ப காமெடியான மேட்ரு ஆயிரும். நம்ம உழைக்கணும், நம்ம பிளான் பண்ணணும், ஓகேங்களா. நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி எடுங்க, இன்னொரு வீடியோவுக்கு சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.